ஒரு மனுஷன் திடீர்னு ட்ரெண்ட் ஆகிட்டா போதும், அவரை வச்சு முதல்ல ஒரு படம் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம அண்மையில் தமிழ் சினிமாவில் பார்த்துட்டே இருப்போம். ஒரு மீம் வந்து டக்குன்னு பயங்கரமாக வைரலாகவும், டக்குன்னு அந்த மீமில் இருக்கக்கூடிய பர்சனை வச்சோ இல்லைனா அதில் இருக்கக்கூடிய அந்த கான்டெக்ட் வச்சோ ஒரு படம் ஒன்று பண்ணிடுவாங்க. ஆர்எல்ஸ் அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறங்கிற பேரில் அடின்னு அடித்து துவச்சி அதுக்கப்புறமா அவரை பார்த்து நம்ம ரசிக்கவே முடியாது, அது மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிவிடுவாங்க. எப்போதுமே காமெடி கிங் அப்படின்னு சொன்னால் அது கவுண்டமணி தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் வடிவேலு இருந்தாலும், விவேக் அப்படிங்கிற ஜாம்பவான்கள் இருந்தாலும், கவுண்டமணிக்கு ரிப்ளேசபிளாக யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எப்போதுமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். அந்த ஒரு விதத்தில் கவுண்டமணி அப்பப்போ ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்லேயே இல்லைனா அவர் செஞ்ச காமெடி இன்னொருத்தவங்க சொல்லி கேட்கும்போதோ, அவர் பற்றின ஒரு மூமெண்ட்ஸை பார்க்கும்போதோ, டிவியில் அவர் பழைய காமெடியை பார்க்கும்போதோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்பம்ன்றது அவர் திரும்ப கம்பேக் அப்படிங்கிற பேரில் படம் நடிக்கும்போது இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அந்த ஒரு விதத்தில் ஒத்த ஓட்டு முத்தையா அந்த படத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். ஒத்த ஓட்டு முத்தையாவும் வந்து ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சட்டையர் ஃபில்மு. அப்போ வந்து கண்டிப்பாக அவரோட லொல்லு காமெடிகள்லாம் நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களோட தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். இது எப்படியாப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸ்பாய்லராக இருந்தால் முதல்ல மன்னிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர். ஒத்த ஓட்டு முத்தையா இந்த படத்தோட ஒன்லைனை தான் நான் இப்போ வரையும் யோசிச்சிட்டே இருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன, இந்த படத்தோட கதை என்ன, இது எங்கே ஒன்லைனாக ஸ்டார்ட் ஆகி இது எங்கே போய் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. 2 கதைகளை ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணி அந்த 2 கதையும் ஒரே சீக்வன்ஸில் முடித்து ஒன்றா ஒரு கிளைமேக்ஸ் வருது. இங்கே தொடங்கி இங்கே முடிகிறதுக்குள்ளே இந்த ட்ராவல் எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ மாதிரி எங்கெங்கே இருந்தோ வருதா, டக்குன்னு நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒத்த ஓட்டு முத்தையான ஒரு அரசியல்வாதி, பெரிய கோடீஸ்வரன். ஆனால் இதுக்கு படத்தை விட்டு அவுட் ஆஃப் ஜோன்லாம் போகிறீங்க, இதுக்கு கருத்தூசி போகிறீங்க. கருத்தூசி போட்டாலும் பரவாயில்ல, மீம்ஸ் எடுத்து ஒரு காமெடியாக வச்ச மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது. சரி, ஒத்த ஓட்டு முத்தையா கதை என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு 3 தங்கச்சி இருக்காங்க. 3 தங்கச்சியையும் அண்ணன் தம்பி 3 பேர் ஒன்றா பிறந்த வீட்டில் தான் கட்டி கொடுப்பேங்கிற கவுண்டமணி அவரோட வைராக்கியம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா 3 தங்கச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளுக்கு ஒரு பர்சனை லவ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலிங்கிற மாதிரி ஒரு ட்ராமாவை செட் பண்ணி அவங்க அண்ணனை நம்ப வச்சாங்களா இல்லையா, கல்யாணம் நடந்துச்சா இல்லையா. அதே நேரம் ஒத்த ஓட்டு முத்தையா ஒரு கட்சியில் இருக்கார். டெண்டர் அவர்கிட்ட காசெல்லாம் வாங்கி சீட்டு, அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு அவருக்கு சீட்டும் கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக காசு கொடுக்குற அவரோட டிரைவர் யோகி பாபா இருக்கார். அந்த யோகி பாபுவை வந்து அந்த சீட்டை கொடுத்துட்டு கவுண்டமணி அந்த கட்சியை விட்டு தூக்கிடுறாங்க. கவுண்டமணி சுயேட்சையாக நிற்கிறாரு. ஜெயிக்கிறாரா தோக்குறாரா, அவங்க தங்கச்சி அவங்களோட கல்யாணம் ஆகுதா இல்லையா, உள்ளே என்ன மாதிரியான ட்ராவல்கள் இருக்குது, என்ன மாதிரியான காமெடிகள் இருக்குது, எங்கெங்கே கவுண்டமணியோட காமெடி எடுப்படுது அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது. தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க? நாங்கள் தோத்துட்டா நான் மொட்டை வச்சுக்கிறேன். வேணாண்டா. எனக்கு ஆச்சரியம்னா என்னன்னா, சரி கவுண்டமணி ஐயாவை கூட்டு வந்து நடிக்க விட்டுறீங்க, அவர் ஒரு ஜாம்பவான், அவரை வந்து நீங்கள் என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும் இல்லை எப்படி விரும்புனீங்க அப்படிங்கிறதும் தெரியலை. அவருக்கு எதுக்கே முதல்ல ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சிங்க, எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். கோவம்லாம் வரல, எனக்கு சிரிப்பு வருது. எதுக்கு அவருக்கு நீங்கள் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னு. முத்தையாக்கு தானே பயப்படுறேன். ஆமாப்பா, இப்போதான் உனக்கு எதிரி. படம் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஒரு பக்கம் யோகி பாபு இருக்கிறாரு, ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் குரூ இருக்காங்க. சந்தான பாரதி இருக்கார், கவுண்டமணி இருக்கார். அவர் எப்படி இதை சொல்கிறானே தெரியல, அவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் குரூ வரும். முத்துக்காலையில் ஆரம்பித்து நம்ம ஆர்த்தி கணேஷ் இருக்கார்ல, கணேஷ் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாய் வித்து சித்ரா, ஐயா பேர் மறந்து போச்சு, அவர் இருக்கார். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவ்வளோ கேஸ்ட் அண்ட் குரூ வச்சு ஒரு பொலிட்டிக்கல் செட்டையாராக ஒரு படம் எடுக்கிறாங்க. படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரையுமே டிஎம்கே போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. திமுக அடிக்கிறதா அப்பட்டமாக தெரியுது. அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸில் பார்த்தா ஒரு எம்ஜிஆர் சிலையை வேறு வச்சுருக்காங்க. பெரியார் அடிக்கிற மாதிரி. பெரியார் வந்து அந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூரின் பேக், அதாவது சொல்லப்போனால் மூத்திர பை அப்படின்னு சொல்லுவோம். அவரோட சிறுநீர் பை இருக்கும், அதை சுமந்துட்டுலாம் இருந்தார் அப்படிங்கிற நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், கேட்டும் தெரிஞ்சிருப்போம். அதெல்லாம் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி திமுகவில் இருக்கவர் வந்து அவர் வீட்டில் இப்போ ஐடி ரைடு போய் அவர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருந்ததெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. சரி சார், நான் ஏபி மினிஸ்டர் கிட்ட பேசினேன். அவன் கரண்ட் கம்பியை முயல் கடிச்சிருச்சுன்னு கதை விடுறான். அதான் சென்ட்ரலேருந்து ஒரு மினிஸ்டர் ரொம்ப கரண்ட் கட் ஆகிடுது, அதுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறப்போ ரொம்ப திமிரா பேசுகிறாரு. அதனால் அவர் வீட்டுக்கு ரைடு விட்டு அவனே நெஞ்சு வலி வருது அப்படிங்கிற மாதிரி நடித்து அந்த ஒரு விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணதாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அம்மா சமாதியில் போயிட்டு சத்தியம் பண்ணி அங்கே போய் தவம் இருந்து, தவமா உண்ணாவிரதமா அங்கே ஒரு விஷயத்தை போய் இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிற மாதிரி வாய்ப்பில்லை தமிழ் தேசியம், எங்களோட ஆதரவு எப்பயுமோ ஒத்த ஓட்டு முத்தையாக தான் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒத்த ஓட்டு முத்தையா யார், ஒருவேளை வந்து வைகோவாக இருக்குமோன்னு சொல்லி அரசியலுக்கு போக வச்சுட்டாங்க கொஞ்சம் நேரத்தில். சரி, இந்த பக்கம் அவங்களோட தங்கச்சிகளுக்கு ஒரு கதை இருந்ததே, ஒரு காதல் ட்ராக் போணுச்சு, அது எங்கன்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக லாஜிக்கே இல்லாத ஒரு ட்ராக்காக போயிட்டுருக்கு. ஆக மொத்தம் லாஜிக்கே யோசிக்க விடாத அளவுக்கு ஒரு படத்தை எடுக்கிறோம். நடுவில் கவுண்டமணி சாரோட காமெடியை திணிக்கிறோம், படத்தை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுறோம். யோகி பாபு வேறு இருக்கார், படத்தை பட்டையை கலப்புறோம் அப்படின்னு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அப்படியாப்பட்ட அவுட் வந்திருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். இனிமே எவன் தடுத்தாலும் எம்எல்ஏ சீட்டு உனக்கு தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா 49 அப்படிங்கிற ஒரு படம் ஐயா கவுண்டமணி பண்ணியிருந்தார். அந்த படமே பெரிய அளவு வந்து போஸ்டர்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் தான் இருந்தது. மீம்ஸில், சோஷியல் மீடியாஸில் எல்லாத்துலேயும் செலிப்ரேட் பண்ணோம். ஆர்எல்ஸ் அது அப்படியே படம் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ செலிப்ரேஷன் இல்லை. அதிலே அவங்க புரிஞ்சிட்டு இருந்திருக்கணும்.
ஒரு நல்ல கம்பேக்னா வடிவேலு தான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரெட் கார்டு வாங்கினதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்து 2 படம் பண்ணார். எப்படி அது போச்சு? ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரு விஷயத்தை இவங்க பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு படத்தை இவங்க பண்ணது மூலமாக இது வந்து எப்படி வந்து இந்த ரேஸில் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. போனால் சந்தோஷம்தான். இது ஒரு ஃபேமிலி ட்ராமாவை எடுத்துக்கிறதா இல்லைனா வந்து ஒரு எப்படி சொல்ற காமெடி ஆக்ஷனாக எடுத்துக்கிறதா என்னென்னு எடுத்துக்கிறனே தெரியல. அதுவும் ஒரு கட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா கவுண்டமணியே சண்டையெல்லாம் போடுறாரு. நம்மளுக்கு சிரிக்கிறதா இல்லை இது யோசிக்கிற என்னென்னு ஒன்றுமே புரியலை. சரி அப்படியே படம் அப்படியே ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. ரொம்ப நான் லாஜிக்கலான ஷார்ட்ஸு சீன்ஸே நிறைய நான் லாஜிக்கலாக இருக்குது. அப்போ தான் அவர் வருவார், நின்றுட்டு போவார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே காஸ்டியூமில் அவர் அங்கே நிற்கிறாரு. என்னடா அது இந்தளவு கூட நீங்கள் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை திரும்ப நம்ம கொடுது. ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உள்ள சினிமா அறிவு சார்ந்து அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் நமக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரசியலுக்கு ஓட்டு போடுற ரிலேட்டடாக பாட்டு வர்றப்ப இங்கே தமிழகம் வந்து எந்தெந்த மாதிரியான அரசியல் கட்சிகளை நம்பி ஏமாந்துச்சு அப்படிங்கிறது சென்னை ஃப்ளட்டில் தத்தளித்தது, மணிப்பூர் கலவரம் அப்படின்னு சொல்லி நிறையா பொலிட்டிக்கலாக இந்த கடைசி 5 வருஷமாக என்னென்ன தவறுகள்லாம் தமிழகத்துலேயும் தமிழகம் சுற்றி நடந்துச்சோ அதெல்லாம் எல்லாத்தையும் பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. மணிப்பூர், வேங்கை வயலி எல்லா விஷயமே சென்னை வெள்ளத்தில் தத்தளிச்சுங்கிறது வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட்ரியாக பொலிட்டிக்கல் படமாக எடுத்திருந்தாங்கன்னா ஓகே ஓப்பன் பொலிட்டிக்கலாக எடுத்துக்கணும். பட் அதெல்லாம் இல்லாமல் இதுக்கு என்ன மாதிரியான படம்னு எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இப்படியா இது ஒரு பக்கம் போச்சு. அண்மையில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து அதில் பார்த்தீங்கன்னா செந்தில் அவர் தான் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த படம் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அவரோட பேரன் தான் நடித்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவருமே பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு கட்சியை போட்டு அடி நடித்து அந்த படம் எடுத்திருந்தார். ஆக மொத்தம் கம்பேக்ன்ற பேரில் இவங்க 2 பேருமே ஒரு கட்சி அடித்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. இது வந்து காதலாகவும் செட் ஆகலை, அரசியலாகவும் செட் ஆகலை, கமர்ஷியலாகவும் செட் ஆகலை. ஆனால் அண்ணன் கவுண்டமணி வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கா அப்படிங்கிறத நமக்கு சந்தேகமாக இருக்குது. இனிமேலும் ஐயா கவுண்டமணி வச்சு இது மாதிரியான அட்டம்ப்ட் வந்து பண்ணலாமா? அவர் வந்து இனிமேல் அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு செட் ஆவாரா? இல்லை இதோடு நிப்பாட்டிக்கலாமா? இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை உனக்கு தாண்டா அப்படி இருக்குது, எங்களுக்கெல்லாம் படம் பிடிச்சிருக்குடா அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து கருத்தில் சொல்லுங்கள். ஓவராலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.